வணக்கம். பொன்னேரி E1 போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு. ரூபாய் 23 லட்சம் மதிப்புள்ள 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து குற்றவாளிகளை கைது செய்ததால் அனைவரும் வாழ்த்து. கடந்த 28/2/2026 சனிக்கிழமை காலை 4:30 மணி அளவில் அதிக அளவிலான கஞ்சாவை பொன்னேரி பகுதியில் கைமாற்றி எடுத்துச் சென்று விற்பனை செய்ய சிலர் வந்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி பொன்னேரி அரசு மருத்துவமனை அருகில் E1 பொன்னேரி காவல் நிலைய ஆய்வாளர் திரு தமிழன்பன் அவர்கள், E1 பொன்னேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு சீனிவாசன் அவர்கள், HC 13484 திரு ராஜசேகர் அவர்கள், GR 1 15353 திரு அன்பரசு அவர்கள், GR 2 PC 13483 திரு நாகப்பன் அவர்கள் ஆகியோர் தலைமையில் சென்று பார்த்தபோது அங்கு தப்பிக்க முயற்சி செய்தவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் சென்னை கொரட்டூரை சேர்ந்த சசிகுமார், இரண்டாவதாக தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த முகமது அல்லா பிச்சை, இவர் தற்சமயம் காட்பாடியில் பணிபுரிந்து வருவதாக தெரிகிறது. மூன்றாவதாக வேலூர் காட்பாடி அரசமர தெருவை சேர்ந்த சுபாஷ் ஆகியோரை மடக்கி பிடித்து அவர்கள் வைத்திருந்த 3 பைகளை சோதனை செய்து பார்த்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா எனும் போதைப் பொருள் சுமார் 21 கிலோ வைத்திருப்பது தெரிய வந்தது. அதன் தற்போதைய சந்தை மதிப்பு 23 லட்சம் ரூபாய் ஆகும் என்று காவலர்கள் தெரிவித்தனர். மேலும் பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் எனும் நம் ஐயன் வள்ளுவரின் சொல்லிற்கிணங்க மனித குலத்தின் உடலுக்கும் உயிருக்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் மாணவ சமுதாயத்தினருக்கும் இளைய தலைமுறைக்கும் அதிகப்படியான தீமைகள் தரும் கஞ்சாவை பறிமுதல் செய்து குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்த E1 பொன்னேரி காவலர்களுக்கு பொதுமக்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். M Star 7 நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ்.